கட்ட விரல்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் வாயுவால் ஆகிய தேகம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். நீங்கள் என்னதான் உணவு உண்டு கொண்டிருந்தாலும் இந்த உடல் அழிந்துபட்டு போகிறது. என்னதான் திரவப் பொருளாகிய நீரை அறிந்து கொண்டிருந்தாலும் அழிந்துபட்டு போகிறது. காற்றையே மாற்றத்துக்குரியதாக நம்முடைய சித்தர் பெருமக்கள் உணர்ந்து தெளிந்த ஒரு அறிவிலே சிந்தை செய்து, சிந்தை என்றால் அறிவு, இந்த காற்றிலே கணக்கை வைத்துக்கொண்டு இந்த காற்றினாலே இந்த உடலையே மாற்றங்களுக்கு உள்ளாக்கி உணவின்றி நீரின்றி வாழ முடியுமா என்கின்ற பொழுது சித்தர் பெருமக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கின்றார். அணுக்க தொண்டர்களுடைய குறிப்பு காண கிடைக்கிறது. அந்த அளவிலே வள்ளல் பெருமான் அவர்கள் இயன்ற ஒரு சன்மார்க்கம் எங்கும் நிலை பெறவுண்டார். இந்த சுத்த தேகத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி ஞானசாரம் அப்படின்னு எழுதினார். இங்கே இயன்ற ஒரு சன்மார்க்கம் அப்படின்னு எழுதுகிறார். அப்போ சன்மார்க்கம் என்றால் சத்து என்னும் பொருளை, சத்து என்கின்ற பொருளின் உண்மைத்தன்மையை, அதன் உண்மையை தெரிவிக்கின்ற அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம்தான், அதுவே சத்து மார்க்கம், சன்மார்க்கம். வள்ளல் பெருமான் சொல்கிற சன்மார்க்கம் என்பது முன்னமே இருந்தது. மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு, திருவாசகத்திலே உண்டு, திருமந்திரத்திலே திருமூலர் எத்தனை மார்க்கங்கள் உண்டு என்று எழுதி அருளியிருக்கின்றார்கள். வள்ளல் பெருமான் அந்த சன்மார்க்கம் இருந்தது. ஆனால் வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கம் என்று தன்னுடைய மார்க்கத்தை குறிப்பிடுகிறார். முன்பு வந்தவர்கள்லாம் சன்மார்க்கம் சொல்லியாச்சு, வள்ளல் பெருமான் தான் சுத்த சன்மார்க்கன்றார். இந்த சுத்த சன்மார்க்கம் என்ன செய்யும்? சத்து என்னும் பொருளின் உண்மையை தெரிவிக்கின்ற மார்க்கம், அதுவே சத்மார்க்கமாகும். அப்போ இதுக்கு முன்னாடி வந்த மதங்கள் எல்லாம் அந்த சத்து மார்க்கத்தை சொன்னதா என்றால் இல்லை. ஆகையினால தான் வள்ளல் பெருமான் இந்த மார்க்கத்தில் நான் சொல்ல வந்த இந்த விஷயங்கள் மட்டும்தான் அந்த சத்து பொருளை சொல்லும், அதுவே சத்மார்க்கம், சன்மார்க்கம், இது இறப்பை ஒழிக்கும் மார்க்கம்னார். சரி, இறப்பை இது ஒழிக்குமா அப்படின்னா வள்ளல் பெருமான் மட்டும்தான் இறப்பை ஒழித்து கொண்டார். அவருக்கு பிறகு எத்தனையோ பேர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதை அடைய முடியுமா, அடைந்து விடலாமா அப்படின்னு சொன்ன காலங்கள் பதில் சொல்லும். காலங்களால் தான் அதை அறிந்து கொள்ள முடியும்.